ஹாய் ஹலோடா அமேஸ் அன்யோங் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் எல்லாருமே நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அன்றைக்கி வந்து மிட் நைட் கில்லர் பார்ட் 9 தான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நிறைய பார்ட்ஸ் இருக்குது. கொஞ்சம் வேறு நடுவில் வேறு டைம் வேறு விட்டுட்ருக்கோம். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு ரீகால் பண்ண முடியாது. அதனால் எல்லாத்தையுமே ஒரு தடவை திரும்பி பார்த்துட்டு வந்து பாருங்கள். அப்போ தான் ரீகால் ஆகும். ஓகேங்களா? ஸோ இதுக்கு முன்னாடி நிறைய பார்ட்ஸ் இருக்குது. பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. அண்ட் தென் வீடியோ பார்க்குறவங்க மறக்காமல் லைக் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான்டா ரெக்கமெண்டேஷனில் நிறைய பேருக்கு போகும். சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்துக்கோங்க. சரி, ஓகே. நான் சும்மா ஒரு சின்ன ரீகேப் மட்டும் கொடுக்குறேன். ஸோ லாஸ்ட்டாக இங்கே பார்த்துருந்திங்கன்னா உங்களுக்கும் தேயாங்க்கும் வந்து இங்கே வந்து விடிஞ்சா கல்யாணம் அப்படின்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்திருக்கும். ஸோ அன்றைக்கி நைட் நீங்கள் உங்கள் ரூமில் வந்து நெக்ஸ்ட் டே கல்யாணத்துக்காக எல்லாத்தையும் பண்ணிவிட்டு தூங்கலான்னு நீங்கள் இருக்கும்போது உங்கள் ரூமுக்கு வந்து ஹுட்டி போட்டு யாரோ ஒருத்தங்க வந்திருப்பாங்க. ஸோ அவங்கள ஃபாலோ பண்ணிட்டு நீங்கள் வர வழியில் மின்னை இடிச்சிருப்பீங்க. ஸோ மின்கிட்ட எலி அப்படி இப்படின்னு போய் சொல்லிவிட்டு அவர் ஏன் இந்த நேரத்தில் இங்கே என்ன பண்ணுறாருன்ற மாதிரி உங்களுக்கு ஒரு டவுட் வந்திருக்கும். பட் மின் அங்கேருந்து அமைதியாக போயிருந்துருப்பார். ஸோ இங்கே நீங்கள் நீங்களும் பேசின எல்லா கான்வர்சேஷனுமே கீழே ஸ்டெப்ஸ் கிட்ட நின்று தேயாங் கேட்டிருந்திருப்பார். ஸோ அதுக்கப்புறம் அந்த மனுஷனும் ஒன்றும் சொல்லாமல் அப்படியே போயிருந்திருப்பார். ஸோ மின் அவரோட ரூமுக்கு போயிட்டு உன்னால் எப்போவும் அவனை கண்டே பிடிக்க முடியாது அப்படின்ற மாதிரி அந்த ஹுட்டியை கையில் வச்சுட்டு அவர் பேசிகிட்டு இருந்திருப்பார். ஸோ அதோட தாண்டா முடிச்சிருந்தேன். வாங்க அங்கேருந்தே கண்டினியூ பண்ணிக்கலாம். வீடியோவில் ஏதாவது நாய்ஸ் இருந்தால் அட்ஜஸ்ட் கரோன்னு சொல்லிட்டு. ஸோ வாங்கடா அப்படியே டேரெக்டாக ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். மறக்காமல் லைக் பண்ணிட்டு பாருங்கடா. சரி, ஓகே. ஸோ இங்கே நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகிடுச்சு. ஸோ இங்கே உங்களுக்கு கல்யாணத்துக்கான எல்லா ஒர்க்ஸும் நடந்துகிட்ருக்கு. ஸோ இன்னும் கொஞ்சம் நேரத்தில் கல்யாணம். ஸோ அதுக்கான எல்லா ஒர்க்ஸுமே உங்கள் அம்மாவும் சரி, தென் தேயாங்கோட பேரண்ட்ஸ் எல்லாருமே வந்து பார்த்துட்ருக்காங்க. ஸோ இங்கே நீங்கள் உங்கள் ரூமில் வந்து ரெடி ஆகிட்ருக்கீங்க. உங்கள் மேக்கப் ஆர்டிஸ்ட் தான் உங்களை ரெடி பண்ணுறாங்க. ரொம்பவே அழகாக ப்ரிட்டியாக ரெடி ஆகுறீங்க. உங்களுக்கு ஆக்சுவலாக ரொம்ப ஹாப்பியாக தான் இருக்குது. ஓகே, மேரேஜ் பண்ணிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் ரொம்ப ஹாப்பியாக தான் ரெடி ஆகிட்ருக்கீங்க. ஸோ இங்கே தேயாங்குமே அப்படி தான். அவர் பாட்டு அமைதியாக ரெடி ஆகிட்ருக்காரு. ஸோ இங்கே தேயாங்கோட செக்ரட்டரி லைக் அந்த மேனேஜர் அவர் வந்து அவர் பாட்டு அவரோட ஷெட்யூல்ஸு இதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்ற சில விஷயங்கள், அப்புறம் தானே இந்த கல்யாணத்துக்கு யார் வந்திருக்கா, என்னென்ன இம்பார்ட்டண்ட்டாக இருக்குன்ற மாதிரி ஒரு சில விஷயங்களை மட்டும் அந்த மனுஷன் அப்படியே சொல்லிகிட்டு இருக்காரு. ஸோ இங்கே தேயாங்க எல்லாத்தையும் கேட்டுட்ருக்காரு. ஸோ இப்படி இங்கே டைம் ஸ்கிப் ஆகுது. ஸோ ஒரு வழியாக இங்கே உங்களுக்கும் தேயாங்க்கும் நல்லபடியாக கல்யாணமும் நடந்து முடிஞ்சிருக்கும். நீங்களும் உங்கள் அம்மா கிட்டலாம் பேசுகிறீங்க, தென் தேவங்களோட அம்மாட்டெல்லாம் பேசுகிறீங்க. ரொம்ப ஹாப்பி தான் எல்லாருக்குமே. தென் கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறமா அங்கே ஃபோட்டோஸ் அந்த மாதிரி சில இதெல்லாம் நடந்துகிட்ருக்கு சடங்கெல்லாம். ஸோ அது எல்லாத்தையுமே 2 பேருமே ஹாப்பியாக பண்ணுறீங்க. எல்லாமே நல்லபடியாக முடியுது. ஸோ அப்படியே டைமே வந்து ஸ்கிப் ஆகிட்ருக்கு. ஸோ இப்போது ஆல்மோஸ்ட் வந்து டைம் வந்து ஒரு 7:30 அந்த மாதிரி இருக்கும். ஸோ ஒரு வழி இங்கே கல்யாணம் முடிஞ்சு வந்த கெஸ்ட் எல்லாமே கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இங்கே நம்ம மின்னுமே கல்யாணம் முடிஞ்சோடனே அவருமே கிளம்பியிருந்திருப்பார். ஸோ நீங்களும் தேயாங்கோ அப்படி இப்போது காரில் தான் போயிட்டுருக்கீங்க. ரொம்ப அமைதியாக தான் போகுது டிரைவிங். நீங்களும் எதுவும் பேசல, அவருமே எதுவுமே பேசல. அமைதியாக அவர் பாட்டு கார் ஓட்டிகிட்ருக்காரு. உங்களுக்கு ஆல்ரெடி ரொம்ப டயர்டு. பிகாஸ் கல்யாணம்னா ரொம்ப வேலைகள்லாம் இருக்கும்ல. அதனால் உங்களுக்கு ரொம்ப டயர்ட் வேறு. காலையிலேருந்து அந்த மேக்கப்லாம் போட்டுட்டு இருந்தது. ஸோ அதனால் நீங்கள் அப்படியே பொறுமையாக அப்படியே கொஞ்சம் தூங்க ஆரம்பிச்சிட்டிங்க அந்த கார்லேயே. ஸோ அவருமே எதுவுமே பேசல. அவர் பாட்டு அமைதியாக வண்டி தான் ஓட்டிகிட்ருக்காரு. ஸோ கொஞ்ச நேரம் கழிச்சு ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 9 அந்த மாதிரி இருக்கும். ஸோ இங்கே தேயாங் ஒரு வழியாக அவங்கள வந்து அவரோட அப்பார்ட்மெண்ட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டார். ஸோ இங்கே தேயாங் வந்ததுக்கப்புறம் அவங்கள அப்படியே லைட்டாக டேப் பண்ணுறாரு. ஸோ நீங்களுமே எழுந்துச்சி பார்க்குறீங்க. ஸோ வீடு வந்துடுச்சின்னு சொல்லிட்டு தேயாங் அப்படி சைக்கிளே சொல்கிறாரு. சரி, ஓகேன்னு சொல்லிட்டு நீங்களும் இறங்குறீங்க. பார்க்குறீங்க. பட் ஆனால் அது வந்து தேயாங்கோட அம்மா அப்பா வீடு கிடையாது. பிகாஸ் நீங்கள் அங்கெல்லாம் போயிருப்பீங்க. உங்களுக்கு கொஞ்சம் வியர்டாக இருக்குது. இது என்ன புதுசாக இருக்க இடம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தேயாங்க பார்க்குறீங்க. அந்த மனுஷன் உள்ளே போகலாவா அப்படின்ற மாதிரி சும்மா தலையை மட்டும் ஆட்டுறாரு. ஸோ நீங்களும் எதுவுமே கேட்டுக்கல, அமைதியாக அவர் பின்னாடியே போகிறீங்க. அவர் தான் போயிட்டு தென் அந்த வீடெல்லாம் வந்து ஓப்பன் பண்ணுறாரு. ஆக்சுவலாக அந்த வீடு எப்படி இருக்குன்னா, அந்த ஒரு ஸ்ட்ரீட்கே வந்து மினிமம் ஒரு 2 or 4 அந்த மாதிரி வீடு தான் இருக்கும் போல். லைக் ஃபுல்லாக அது ஃபாரஸ்ட் ஏரியா. ஓகேங்களா? சுற்றி வந்து காடு அந்த மாதிரி இருக்குது. நடுவில் மட்டும் கொஞ்சம் வீடு. அந்த வீடு எப்படி இருக்குன்னா, ஒரு வீடு இருக்குன்னா அந்த வீட்டை சுற்றி வந்து ஃபுல்லாக கார்டனிங் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ வீட்டை விட்டு அந்த வீட்டுக்கு வெளியே போகிற அந்த கேட் வரதுக்கே வந்து ஒரு 10 minutes or 20 minutes ஆகும் போல் நடக்கிறதுக்கு. ஆஃப்டர் தட் நீங்கள் வந்து மெயின் ரோட்டுக்கு வரணும்னா ரொம்ப நேரம் ஆகும். அது லைக்காக ஒரு ஸ்ட்ரீட் மாதிரி இருக்குது. ஆக்சுவலாக அங்கே எந்த கடையும் கிடையாது. அந்த இடத்துலையே வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வீட்டுக்கும் நடுவில் கிட்டத்தட்ட ஒரு 3 or 4 கிலோமீட்டர் கேப் இருக்கும். ஓகேங்களா? ஸோ மீன்ஸ் இந்த தனியாக இந்த வில்லாலாம் இருக்கும் இல்லையா,
அந்த மாதிரி தான் இருக்குது அது. ஸோ உங்கள் வீடு பார்க்க எப்படி இருக்குன்னா 2 ஃப்ளோர் வச்ச மாதிரி இருக்குது. ஓகேங்களா? ஸோ நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க, எல்லாத்தையும் பார்த்துட்டு அப்படியே அமைதியாக உள்ளே போயிட்டுருக்கீங்க. இங்கே தேயாங்குமே உள்ளே கூட்டிகிட்டு வந்துட்டு தென் வந்து அவருக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது போல், அவர் அப்படியே ரூமுக்கு தான் போகிறாரு. ஸோ நீங்களுமே அப்படியே பார்க்குறீங்க வீட்டை சுற்றி. வீடு ஆக்சுவலாக ரொம்ப நீட்டாக இருக்குது. லைக் மீன்ஸ் புதுசு மாதிரி இல்லை. புதுசுனா இதுக்கு முன்னாடி வீடு புழங்காத வீடு ஒரு மாதிரி இருக்கும் இல்லையா, எல்லாமே ஒரு மாதிரி லைக் கரெக்டாக பர்டிகுலராக அந்த பிளேஸில் இது தான் இருக்கும் அப்படின்னு இருக்காது, ஒரு மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு. பட் ஆனால் இது யாரோ ரொம்ப நாள் இங்கே ஸ்டே பண்ணி வாழ்ந்துட்டுருக்க மாதிரி உங்களுக்கு ஒரு ஃபீலிங் அந்த மாதிரி இருக்குது. ஸோ நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க. இங்கே தேயாங் ஒயன் சொல்ல மறந்துட்டேன், மேரேஜ்க்கு அப்புறம் நீ இங்கே தான் இருக்க போகிறன்றத நான் அம்மாட்ட ஏற்கனவே சொல்லிட்டேன். பட் ஆனால் அவன்கிட்ட சொல்ல சாரி. ஆக்சுவலாக என்னன்னா உனக்கே தெரியும்ல, எனக்கு ஒர்க் நிறையா இருக்கும். திடீர்னு நைட்டில் கூட கிளம்பி போயிடுவேன், எப்போ வருவேன்லாம் தெரியாது. அம்மா அப்பா கூட இருந்தால் அவங்களுக்கு கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்கும். ஸோ அதான் தனியாக இந்த மாதிரி வீடு எடுத்து ஸ்டே பண்ணிட்டுருந்தேன். ஆக்சுவலாக இங்கேருந்து ஆஃபீஸ் வர கிட்ட. ஸோ அதுக்காக தான் இங்கே வந்து வீடு எடுத்திருக்கேன். அம்மாட்டையும் நான் சொல்லிட்டேன், இனிமேல் வாயனும் இங்கே தான் இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இனிமேல் நம்ம இங்கே தான் இருக்க போகிறோம், இந்த வீட்டில் தான் ஸ்டே பண்ண போகிறோம். சரியா? வீக்லி ஆனால் அம்மா வீட்டுக்கு போகலாம். ஓகே, இதை சொல்லணும்னு நினச்சேன், நீ வேறு தூங்கிட்டு இருந்தியா காரில், அதான் சொல்ல. சரி ஓகே, நீ வேணா போயிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறதுனா மேலே போய் பண்ணிக்கோ. ஆல்ரெடி உன்னோட ட்ரெஸ்ஸஸ் எல்லாத்தையுமே நான் இங்கேயே கொண்டு வர சொல்லிட்டேன். ஸோ எல்லாமே ரூமில் தான் இருக்கும், நீ போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறனா பண்ணு. எனக்கு ஒரு இம்பார்ட்டண்ட் கால் இருக்குது, நான் அது மட்டும் கொஞ்சம் பேசிட்டு வந்துடுறேன், ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் தேவங்க அப்படியே வந்து ஃபோன் எடுத்துகிட்டு அப்படியே வந்து வெளியே தான் போகிறாரு. ஸோ நீங்கள் அவர் அப்படியே பார்க்குறீங்க. சரி ஓகே, நம்ம போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வேறு கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குது, காலிலேருந்து அந்த ட்ரெஸ்ன்னு இருக்கிறது உங்களுக்கு கடுப்பாக இருக்குது. சரி ஓகே ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணலாம் நீங்கள் போகிறீங்க, தேவங்களோட ரூமுக்கு தான் போகிறீங்க. பார்த்தா அந்த ரூம் ரொம்ப நீட்டாக இருக்குது. லைக் மீன்ஸ் ரொம்ப க்ளீனாக இருக்குது, ஒரு டஸ்ட் கூட இருக்காது போல், அவ்வளோ சுத்தமாக வச்சுருக்காரு மனுஷன். லைக் எல்லா திங்ஸையுமே அப்படியே எப்படி சொல்கிறதுனா, பில்லோனா இங்கே தான் இருக்கணும், பெட்ஷீட்னா இங்கே தான் இருக்கணும், இது இங்கே தான் இருக்கணும், அது அங்கே தான் இருக்கணும், இப்படி தான் இருக்கணும், ஃபோல்ட் பண்ணி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே நீட்டாக இருக்குது. அந்த டேபிளில் கூட அவர் யூஸ் பண்ணுற பர்ஃப்யூமாக இருக்கட்டும், எல்லாமே கூட வந்து அப்படி கரெக்டாக அடுக்கி வச்சுருக்காரு. ஒரு சின்னதாக ஒரு அப்படியே யூஸ் பண்ணிட்டு டப்புன்னு நம்ம வச்சுட்டு போவோம்ல, அந்த மாதிரி கூட எதுவுமே கலைஞ்ச மாதிரி இல்லை, அப்படியே பர்ஃபெக்டாக இருக்குது. நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க, என்ன இதெல்லாம் பர்ஃபெக்டாக இருக்குது அப்படின்ட்டு. பிகாஸ் நீங்கள் எப்படி போட்டால்னா அதை எடுப்பீங்க, அப்படி போடுவீங்க, அப்படியே ஓடிடுவீங்க, அவ்வளோதான். உங்கள் அம்மா வந்து எடுத்து வச்சா உண்டு, இல்லைன்னா வீட்டுக்கு ரிட்டன் வரும்போது பார்ப்பீங்க எல்லாமே குப்பை காடாக தான் கிடக்கும். பட் இருந்தாலும் கண்டுக்க மாட்டீங்க, திருப்பி எல்லாத்தையும் தள்ளி விட்டு அப்படியே போய் தூங்க வேண்டியது, அதுதான் உங்கள் ஒர்க்கே. நீங்கள் வந்து இந்த சுத்தம்லாம் உங்களுக்கு வரவே வராது. பட் இங்கே பார்க்குறீங்க, தேயாங் ரொம்ப சுத்தமாக வச்சுருக்காரு. அவரோட க்ளோசெட்டை ஓப்பன் பண்ணி பார்க்குறீங்க, அப்படியே அழகாக இருக்குது, துணி கடை மாதிரி. லைக் கோட் ஷூட்ஸ் எல்லாம் தனியாக ஆங்கரில் தொங்கிட்டுருக்கு. தென் அவரோட பேண்ட்டெல்லாம் லைனாக மடித்து வச்சுருக்கா, அப்படி ஒன்று கூட வந்து முன்னாடி பின்னாடின்னு இல்லை, எல்லாம் அப்படியே லைனாக இருக்குது. அவ்வளோ க்ளீனாக வச்சுருக்காரு. உங்களுக்கு பார்க்கும் போதே அப்படியே ஐயோ இவன் கூட எப்படி குப்பை கொட்ட போகிறனோ அப்படின்ற மாதிரி தான் உங்களுக்கு ஃபீல் ஆகுது. பிகாஸ் நீங்கள் பேசிலாம் பழகிட்டீங்க. பட் ஆனால் இது கொஞ்சம் கஷ்டம் இல்லையா, மாற்றிக்க முடியாதுல்ல. சின்ன வயசுலேருந்தே இப்படி இருந்துட்டோம். பட் ஆனால் இப்போ வந்து திடீர்னு இப்படி மாறணுன்னா எப்படி? ஸோ அவங்களுக்கும் வந்து மனசு கஷ்டமாயிடக்கூடாது. பட் ஆனால் நீங்கள் மாறி தான் ஆகணும், வேறு வழியே இல்லை. ஸோ அதனால் நீங்கள் அப்படியே ஒரு டீப் ப்ரீத் எடுத்துகிட்டு பார்க்குறீங்க, உங்கள் சூட் கேஸ் அங்கே தான் இருக்குது. ஸோ ஆல்ரெடி எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்காங்க போல். ஸோ அதுலேருந்து நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க என்ன போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக அதுக்குள்ளே நிறைய ட்ரெஸ்ஸஸ் இருக்குது, வெஸ்டர்னும் இருக்குது. உங்களுக்கு சாரீஸ்னால் பிடிக்கும், ஏன் பிடிக்கும்னு உங்களுக்கே தெரியாது. ஆனால் உங்களுக்கு சாரீஸ்னால் பிடிக்கும், அவ்வளோதான். ஏன் பிடிக்கும், எப்போ நீங்கள் கட்ட ஆரம்பிச்சிங்க, யார் உங்களுக்கு அதை சொல்லி கொடுத்தா, அதெல்லாம் உங்களுக்கு தெரியவே தெரியாது. பிகாஸ் உங்கள் அம்மா ஒரு கொரியன் தான், நீங்கள் இந்தியன் பொண்ணே கிடையாது. ஆனால் உங்களுக்கு எப்படி அந்த கல்ச்சர் வருது, ஏன் அப்படிலாம் நீங்கள் வியர் பண்ணுறீங்கன்னு உங்களுக்கு தெரியவே தெரியாது. பட் ஆனால் உங்களுக்கு பிடிக்கும். உங்களுக்கு ஞாபகமும் இல்லை எப்போதுலேருந்து நம்ம இதை வியர் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் அப்படிலாம் உங்களுக்கு தெரியாது. பட் ஆனால் உங்களுக்கு பிடிக்கும், நீங்கள் கட்டுவீங்க. ஸோ அதனால வந்து அந்த பேக்கில் ஃபுல்லாக அப்படி இருக்குன்னா கொஞ்சம் சாரீஸ், தென் வெஸ்டர்ன் கிளாத்ஸு, தென் நீங்கள் நார்மலாக ஆஃபீஸ்க்கு போட்டு போகிற கிளாத்ஸு, அந்த மாதிரி கிளாத்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ நீங்கள் அப்படியே அது எல்லாத்தையுமே எடுத்து வச்சுட்டு, ஸோ இப்போ என்ன போடலான்னு பார்க்குறீங்க. ஓகே ஆல்ரெடி நைட் டைம் தானே, சரி ஓகே நைட் ட்ரெஸ்ஸே வியர் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு நைட் ட்ரெஸ் எடுத்துகிட்டு போய்ட்டு நீங்கள் தென் வந்து பாத்ரூம் போகிறீங்க. அங்கேயும் போய் பார்க்குறீங்க, அம்மா சுத்தமாக இருக்குது.
லைக் அவர் மட்டும் தான் இங்கே இருப்பார் போல். ஸோ ஒரு ப்ரஷ்ஷு அந்த இதில் இருக்குது அவரோட தனியான லிக்விட்ஸு, தென் அவர் யூஸ் பண்ணுற ஃபேஸ் வாஷ், அது இதுன்னு சொல்லிட்டு எல்லாமே தனித்தனியாக அப்படி இப்படி எப்படி சொல்லிட்டோன்னா புதுசாக பல்லன்னு இருக்கு போல் பாத்ரூம். உங்களுக்கு சிரிப்பு வருது அப்படின்னு நீங்கள் உங்கள் வீட்டு பாத்ரூமை நினச்சி பார்க்குறீங்க. எப்படின்னா ஒரு மாதிரி குப்பையாக தான் கிடக்கும். உங்கள் ட்ரெஸ் அங்கே, உங்கள் சோப்பு இங்கே, அப்படி இப்படி தான் வச்சுருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும். இது ரொம்ப நீட்டாக இருக்கா, அவங்களுக்கே லைட்டாக சிரிப்பு வருது. சரி ஓகே பார்த்துக்கலாம், நம்ம பார்க்காததா இவரையும் நம்மள மாதிரி மாற்றிட வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே வந்து ட்ரெஸ் சேஞ்ச்லாம் பண்ணுறீங்க. ஸோ ஒரு வழியாக இங்கே தேவங்க பார்த்தீங்கன்னா பேஸ்ட் வந்திருப்பார். நீங்கள் ஆக்சுவலாக இப்போ ரூமில் உட்காந்துட்டு உங்களோட மொபைல் தான் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ உங்களோட நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து உங்களுக்கு கங்க்ராச்சுலேஷன்ஸ் அப்போலாம் சொல்லி ட்ரீட்லாம் எங்கடி அப்படின்ற மாதிரி டெக்ஸ்ட்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. நிறைய பேர் வந்து இந்த மேரேஜில் எடுத்திருப்பாங்கள்ல பிக்ஸு, ஸோ அதெல்லாம் அனுப்பி இந்த பிக் நல்லாயிருக்கு, இந்த பிக் நல்லாயிருக்கு, மாப்பிள்ளை செம்மையாக இருக்கார் போ அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு காஸ்டியூம் நல்லா இருக்குல்ல அப்படின்ட்டு நீங்கள் குரூப் சாட்டில் பேசிகிட்டு இருக்கீங்க. ஸோ எங்கள் தேவங்க ஒரு வழியாக பேசி முடிச்சுட்டு மேலே வராரு. வந்து பார்த்தா நீங்கள் அப்படியே கால் மேலே காலை போட்டு நல்லா சேட் பண்ணிருக்கீங்க போல். அந்த மனுஷன் வந்ததை கூட நீங்கள் கவனிக்கல. அவர் அப்படியே உங்களை பார்த்து லைட்டாக சிரிச்சிட்டு ஓயன் வாங்க தேவங்க 1 செகண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டக்குன்னு ஃபோனில் என் ஹஸ்பண்ட் வந்துட்டார், நான் அப்புறமா பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே ஒரு வாய்ஸ் நோட் போட்டு ஃபோனை ஆஃப் பண்ணிட்டீங்க. அந்த மனுஷன் அப்படியே உங்களை பார்த்துட்டு இட்ஸ் ஓகே ஓயன், நீ சேட் பண்ணுவேன்னா பண்ணு, எந்த பிரச்சனையும் இல்லை. இல்லைங்க பரவாயில்ல, அவ்வளோ அங்கே உங்களுக்கு எதாவது வேணுமா, நான் வேணால் போய் காஃபி போட்டு எடுத்துகிட்டு வரட்டுமா? சரி ஓகே, காஃபி போட்டு எடுத்துகிட்டு வா, லைக் சுகர் கம்மியாக போட என்ன? சரி ஓகேங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே கீழே கிச்சனுக்கு போகிறீங்க. அங்கேயும் போய்ட்டு அப்படியே ஒரு ரவுண்ட்ஸு எல்லாம் எங்கே இருக்குது என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஒரு 10 மினிட்ஸ்க்கு அப்புறமா நீங்கள் காஃபி போட்டு திருப்பி எடுத்துகிட்டு வரீங்க. அந்த மனுஷன் அவரோட லேப்டாப்பில் ஏதோ பண்ணிகிட்ருக்காரு. ஸோ நீங்கள் அப்படியே எடுத்துகிட்டு வந்துட்டு தேம் காஃபி தேங்க்ஸ் உட்காருவேன், இந்த ஒரு 2 மினிட்ஸ் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் அப்படியே காஃபி குடிச்சிட்டு அவரோட லேப்டாப்பில் ஏதோ டைப் பண்ணிருக்காரு. ஸோ நீங்களும் பார்க்குறீங்க என்ன டைப் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆனால் உங்களுக்கு எதுவும் தெரில, ஏன்னா அந்த பக்கம் இருக்குது லேப்டாப்பு, அதனால் உங்களுக்கு தெரியல. ஸோ நீங்கள் அமைதியாக உட்காந்துருக்கீங்க. ஸோ அந்த மனுஷன் ஒரு வழியாக முடிச்சுட்டு அந்த லேப்டாப்பை கரெக்டாக 2 நிமிஷத்தில் க்ளோஸ் பண்ணியிருப்பார். க்ளோஸ் பண்ணிட்டு அப்படியே உங்களை தான் பார்க்குறாரு. நீங்கள் ஆல்ரெடி அவர் தான் பார்த்துட்ருப்பீங்க போல். டக்குன்னு அவர் பார்த்தோன்னே அப்படியே டப்புன்னு அந்த ஒரு ஷைனஸ் வந்துடும்ல, டக்குன்னு எதிர்பாராமல் திடீர்னு அந்த பர்சன் நம்மளை திரும்பி பார்த்தாங்கன்னா நமக்கு ஒரு மாதிரி ஆகிடும்ல. நீங்கள் அப்படியே உங்கள் கண் அப்படியே எங்கெங்கேயோ பார்க்குறீங்க. அந்த மனுஷன் லைட்டாக சிரிக்கிறாரு. அப்புறம் ஆஃபீஸில் எத்தனை நாள் லீவ் சொல்லியிருக்க? அதுவா, ஆக்சுவலாக நான் மேரேஜ் வரைக்கும் தாங்க சொல்லியிருந்தேன். மேபி ஒரு 2 டேஸ் இருந்துட்டு அதுக்கப்புறம் போகலாம், இல்லைன்னா நீங்கள் சொல்லுங்கள் எத்தனை நாள் லீவ் போடணுன்னு, நான் சொல்லிடுறேன். எனக்கு ஒன்றும் இல்லை வயன், உனக்கு வேணா நீ லீவ் போட்டு ரெஸ்ட் எடு, இல்லை வேலைக்கு போனோன்னா நீ நாளைக்கே கூட போகலாம், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அண்டு அப்புறம் ஓகே, இன்றைக்கி உன்னோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் வெட்டிங் வந்தாங்களே, அவங்கெல்லாம் ஓகே தானே, எல்லாம் சேஃபாக போயிட்டாங்களா வீட்டுக்கு? தெரியும், எல்லோரும் போயிட்டாங்க. இப்போ தான் பேசிகிட்டு இருந்தேன். எல்லோரும் ஓகே தானே? இந்த பார்ட்டி அது எல்லாருக்கும் ஓகே தான் தெரியும், பார்ட்டியெல்லாம் நல்லா இருந்துச்சுன்னு தான் சொன்னாங்க. சரி ஓகே. அம்மா போயிட்டாங்களா வீட்டுக்கு? கேட்டுட்டேன், அம்மாவும் வீட்டுக்கு போயிட்டு தான் சொன்னாங்க. சரி ஓகே. தேங்க அத்தையும் மாமாவும் வீட்டுக்கு போயிட்டாங்களா? அவங்க போயிட்டாங்க. இப்போ தான் கால் பண்ணாங்க அம்மா, என்னடா பண்ணுறீங்க, எல்லாம் ஓகே தானா, வயன் எப்படி இருக்கா அப்படி இப்படின்ட்டு. எல்லாம் ஓகே தான்மா, அவன் நல்லா தான் இருக்கா, இப்போ தான் வந்த வீட்டுக்கு ரெஸ்ட் எடுத்துகிட்ருக்கோம், மேலே ஃபோன் பார்த்துட்ருக்கான், நான் கொஞ்சம் வேலை பார்த்துட்டு இருந்தேன், முதல்ல போய் பொண்டாட்டியை பாடுறா அப்படின்னு சொல்லி திட்டாங்க. அப்படியா? ஆமாம் ஆமாம் அப்படி தான். அதுக்கப்புறம் சரி ஓகே, நாளைக்கு மார்னிங் ஒன்று கால் பண்ண சொன்னாங்கம்மா. சரிங்க, நான் பண்ணுறேன் கண்டிப்பாக. சரி ஓகே. பை த வே, காஃபி நல்லா இருக்குது, நீ ரொம்ப நல்லா காஃபி போடுற, என் அம்மா காஃபி மாதிரியே இருக்குது. தேங்க்ஸ். அப்புறம் ரொம்ப லேட் ஆகிடுச்சு வேறு, நீ தூங்குறியா எப்படி? தூங்கணுமா? ஆமாம், டைம் என்ன 10:30 ஆக போகுது, மார்னிங் எழுந்துக்கணும். தூங்குறியா இல்லை ஏதாவது டிவி பார்க்க போகிறியா? உங்களுக்கு அப்படியே என்ன சொல்கிறதுனே தெரியல, நீங்கள் அப்படியே யோசிக்கிறீங்க, என்ன இவருக்கு எதாவது தெரியுமா
இல்லை என்ன சும்மா நம்மளை வச்சு கலாய்க்கிறாரா அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகுது. ஸோ நீங்கள் அப்படியே ஒரு நிமிஷம் அவரையே பார்க்குறீங்க. என்ன தான் கேட்குறேன், தூங்க போறியா இல்லை ஒர்க் ஏதாவது இருக்கா, டிவி பார்க்கணுமா, ஏதாவது சொல்லு. ஏன்னா என்ன என்னைய பார்த்துட்டு இருந்தா என்ன அர்த்தம்? ஒன்றும் இல்லைங்க, நான் தூங்குறேன், எனக்கு எந்த ஒர்க்கும் இல்லை, டிவிலாம் பார்க்கலாம் இல்லைங்க, நான் தூங்குறேன். சரி ஓகே நீ தூங்கு. லைக் அங்கே இருக்குது பிளாங்கெட்ஸு, நியூ பிளாங்கெட்ஸ் அந்த ஷெல்ஃபில் இருக்குது. அண்ட் பில்லோ கூட அங்கே இருக்குது, உனக்கு வேணும்னு எடுத்துக்கலாம் எக்ஸ்ட்ரா பில்லோ. ஓகே அந்த பிளாங்கெட்ஸ் இருக்குது, எடுத்து யூஸ் பண்ணிக்கோ. மார்னிங் திருப்பி இந்த சைடு மடித்து வச்சிரு, அங்கே வைக்காத. ஓகே சரிங்க. அப்போ நீங்கள்? நானா ஆக்சுவலாக எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்குது. நாளைக்கு ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு மீட்டிங் போகணும். ஸோ கொஞ்சம் பிபிடிலாம் பண்ண வேண்டியது இருக்குது, அதெல்லாம் செக் பண்ண வேண்டியது இருக்குது, அதான் பண்ணலான்றிய. நீ கவலைப்படாத, நான் ஒரு 1/2 hour முடிச்சுட்டு அப்புறம் நான் வந்து தூங்கிடுவேன். ஓகே நீ தூங்கு. சரிங்க ஓகே, சீக்கிரம் முடிச்சுட்டு தூங்கிடுங்க. சரி நீ தூங்குவேன், நான் வெளியே போய் சோஃபாவில் உட்காந்துக்கிறேன். ஓகே நீ தூங்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் அப்படியே லைட் ஆஃப் பண்ணிட்டு குட் நைட் ஸ்வீட் ட்ரீம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவர் மட்டும் அப்படியே டோரை சாத்திட்டு போயிட்டாரு. உங்களுக்கு ஒன்றும் புரியல, என்னடா நடக்குது. சரி ஓகே ஆக்வர்டாக ஃபீல் பண்ணிட்டார் போல் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் எதுவும் பெருசாக கண்டுக்கல. உங்களுக்கும் ஏற்கனவே டயர்டாக தான் இருக்கு, அதனால் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நீங்களுமே அப்படியே வந்து பெட்ஷீட்லாம் போத்திட்டு தென் நீங்களுமே தூங்கிட்டீங்க. ஸோ இங்கே தேயாங்கும் வெளியே போயிட்டு கொஞ்சம் ஒர்க்ஸ் எல்லாம் பார்க்குறாரு. ஸோ தேயாங் வந்து அவரோட லேப்டாப்பில் லைக் ஏதோ பிபிடிலாம் செக் பண்ணிகிட்ருக்காரு. லைக் நெக்ஸ்ட்டு மீட்டிங்க்காக அனுப்பியிருக்காங்க போல், அதெல்லாம் கரெக்டாக இருக்கா பார்த்துட்ருக்காரு அந்த மனுஷன்தான். ஸோ எல்லாத்தையும் பார்த்து முடிச்சுட்டு என்ன மிஸ்டேக்கு என்ன இருக்குது அப்படின்றதெல்லாம் அவரோட மேனேஜருக்கு வந்து கால் பண்ணி சொல்லிகிட்ருக்காரு. ஸோ அவருமே நோட் பண்ணிட்டு சரி ஓகே சார் மார்னிங்குள்ளே நான் சரி பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாருமே சொல்லியிருப்பாங்க. ஆஃப்டர் தட் தேயாங் வந்து காலை கட் பண்ணோடனே இங்கே தேயாங்கோட ஃபோனுக்கு ஒரு வீடியோ வருது. யாருன்னு பார்த்தா அதுக்கு மேலே வந்து ஆக்சுவலாக அந்த காண்டாக்ட் வந்து எப்படி இருக்குன்னா மேரி மேம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது அந்த காண்டாக்டு. ஸோ தேயாங்க்கு அந்த காண்டாக்ட் பார்த்தோன்னே லைட்டாக ஒரு ஸ்மைல் அவருக்கு. ஸோ அவர் அப்படியே ஓகே அதில் என்ன வீடியோ இருக்குது அப்படின்ட்டு ப்ளே பண்ணி பார்க்குறாரு. ஆக்சுவலாக அந்த வீடியோ என்னன்னா ஒரு பீச் மாதிரி இருக்குது. அந்த பிளேஸில் ஒரு குட்டி பொண்ணு அழகாக ஒயிட் கலர் ஃப்ராக் போட்டு அவளோட கையில் பார்த்திங்கன்னா நிறைய டாய்ஸ் வச்சுருக்கா. தென் பால் வச்சுட்டு அழகாக விளையாடிட்டுருக்கா பீச்சில் தனியாக. லைக் இந்த மண்ணிலலாம் குழந்தைங்க வீடு சேர்த்துக்கலாம் அதுக்குன்னு ஒரு செட்டப் ஒரு டாய் வச்சுருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு டாய்ஸ் எல்லாமே பக்கத்தில் இருக்குது. தென் நிறைய பாலு டக் டாய்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இருக்குது. அந்த பொண்ணை அதெல்லாமே வச்சு அழகாக விளையாடிட்டுருக்கா. அண்ட் லைக் அந்த கேர்ளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 and 4.5 years அந்த மாதிரி இருக்கும் போல் அந்த பாப்பாவோட ஏஜு. ரொம்ப அழகாக இருக்கா பார்க்குறதுக்கு, நல்லா ஒயிட்டாக சப்பியாக இருக்கா, ரொம்ப அழகான ஐஸு. அப்படியே எப்படி சொன்னால் ஒரு குட்டி ஏஞ்சல் மாதிரி. நார்மலாகவே குழந்தைங்க அழகாக இருப்பாங்க. ஸோ அந்த பாப்பா இன்னும் அழகாக இருக்கா. அந்த வீடியோ ஃபுல்லாமே அந்த பாப்பா விளையாடுறது தான். அவளோட அந்த சத்தம், சிரிப்பு சத்தம், அந்த குழந்தைங்களாம் ஒரு மாதிரி சிரிச்சுக்கிட்டு ஜாலியாக விளையாடுவாங்க இல்லையா, அந்த மாதிரி இருக்க அந்த வீடியோ ஃபுல்லாகவுமே. அந்த குழந்தை அந்த பாலை வச்சு இங்கேயும் அங்கேயும் ஓடிட்டு தென் மண்ணில் ஏதோ பண்ணிக்கிட்டு ஒரு மாதிரி அழகாக அந்த கிகிள் சவுண்ட்ஸ்லாம் கேட்குது. அந்த மனுஷன் அதை அப்படியே ரசித்து பார்த்துட்ருக்காரு. லைக் அந்த குழந்தை ப்ளே பண்ணுறதே அவ்வளோ ஒரு எப்படி சொல்லலாம், ஒரு ஃபேஸ் ஃபுல்லாக அவ்வளோ ஒரு ஸ்மைல். அந்த மாதிரி அந்த குழந்தைய பார்த்துட்ருக்காரு. ஸோ ஆக்சுவலாக அந்த வீடியோ எப்படின்னா அந்த பாப்பா வந்து விளையாடிட்டுருக்கா பீச்சில், அதை யாரோ ஒருத்தவங்க வந்து வீடியோ எடுத்துகிட்ருக்காங்க. ஸோ அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ அந்த பாப்பா பீச்சில் ஓடிட்டு அங்கேயும் இங்கேயும் விளையாடிட்டுருக்கும் போது தேவங்க அந்த வீடியோவில் இன்னொரு விஷயத்த நோட் பண்ணுறாரு. லைக் தூரத்தில் ஏதோ ஒரு உருவம், லைக் மீன்ஸ் யாரோ ஒருத்தவங்க ஒரு பிளாக் ஹுட்டி போட்டு நின்று அந்த குழந்தைய வேடிக்கை பார்க்குற மாதிரி தெரியுது அந்த வீடியோவில். லைக் மீன் கிளியராக தெரியல, ஒரு மாதிரி பிளர்ராக தெரியுது. அதை பார்த்தோடனே தேயாங்க்கு செம்ம காண்டாயிடுச்சு. அந்த மனுஷன் வீடியோ அப்படியே ஆஃப் பண்ணிட்டு அப்படியே கோவத்தில் அவர் பக்கத்தில் இருக்க அந்த பெஞ்சை வந்து அப்படி தொப்புன்னு அந்த மனுஷன் உடைக்கிறாரு. ஸோ அது ஆக்சுவலாக கண்ணாடி பெஞ்ச் மாதிரி இருக்குது. ஸோ அவர் குத்துனதில் அந்த கிளாஸே அப்படியே உடஞ்சிருச்சு.
அது உடஞ்சி அப்படியே கீழே விழுந்துருச்சு. அந்த மனுஷனுக்கு அவ்வளோ காண்டு. அந்த காண்டில் அந்த மனுஷன் அப்படி ஒரே அடி தான் அடிச்சிருப்பார் அந்த கிளாஸை. அது அப்படியே தூள் தூளாக உடஞ்சிருச்சு. அப்புறம் அப்படியே பல்ல கடிச்சிட்டு அந்த மனுஷன் டக்குன்னு யாருக்கோ கால் பண்ணுறாரு. ஆஃப்டர் 2 ரிங்கில் அந்த பக்கம் இருக்க பர்சனுமே கால் எடுத்திருப்பாங்க. ஸோ இங்கே தேயோங் செம்ம கடுப்பில், டேய் உன்கிட்ட எத்தனை தடவை சொல்லியிருக்கேன், நேஹா பக்கத்தில் போகாத, அவளை நெருங்க ட்ரை பண்ணாதன்ட்டு. ஏன்டா என் பேச்சு கேட்க மாட்டேற? உனக்கு இதுதான் லாஸ்ட். இனிமேல் நேகாவை பார்க்க நீ போவே கூடாது சொல்லிட்டேன். டேய் நீ யாரா என்ன நேகாவை பார்க்க போகக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு? யாரா நீ முதல்ல நான் நேகாவை பார்க்க போகக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு? டேவி வேண்டாம், நேகாவை பார்க்க போகாத, அவள் சின்ன பொண்ணு, நீ பண்ண வரைக்கும் போதும்டா. டேய் தேயாங்க, யாரா நீ ஃபஸ்ட்டு நேகாவை நான் பார்க்க கூட சொல்கிறதுக்கு? நீ யாரா? நான் நேகாவோட அப்பாடா, அவளோட அப்பா. எனக்கு அந்த ரைட்ஸ் இருக்குது. என் பொண்ணுக்கிட்ட நீ போகிறதே எனக்கு பிடிக்கல, அவளை டிஸ்டர்ப் பண்ணாத. அவள் ஒன்றும் உன் கேம்க்கு யூஸ் பண்ணுற டாய் கிடையாதுடா. அவள் சின்ன பொண்ணு, அவள் குழந்த, அவள் பக்கத்தில் போகாத. நீ அவளுக்கு பண்ணது வரைக்கும் போதும்டா. அவகிட்ட நெருங்காத, எனக்கு பிடிக்கல, அவ்வளோதான். டேய் ஒத்தா டேயாங்க, உனக்கு பிடிக்கல என்னடா? என்ன சொன்ன? நீ அவள் அப்பாவா? அது மற்றவங்களுக்குடா. உனக்கும் தெரியும், என்னக்கும் தெரியும் யார் அவள் அப்பான்னு. சும்மா இந்த ட்ராமா என்கிட்ட போடாத. இங்கே பார், நான் நேகாவை பார்க்க போவேன், அவள் கூட பேசுவேன், பழகுவேன், எல்லாம் பண்ணுவேன். உன்னால் முடிஞ்சதை 10 வடா மயிறு, உன்னால் முடிஞ்சதை பண்ணு. டேய் இது வரைக்கும் நான் பண்ணதெல்லாம் ஜஸ்ட்டு ட்ரைலர் தாண்டி, இனிமே தான் இருக்குது மெயின் பிக்சர். வெயிட் வாட்ச் அட்டா அப்படின்னு சொல்லிட்டு அந்த சைடு அந்த பர்சன் காலை கட் பண்ணிட்டாங்க. எங்கள் தேயாவுக்கு செம்ம கோவம் வருது. அந்த மனுஷன் கோவத்தில் என்ன பண்ணுறதுனே அவருக்கு தெரியல. அப்படி என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்படியே கடுப்பில் உட்காண்ட்ருக்காரு. ஒரு 5 மினிட்ஸில் அவர் அப்படியே அங்கேருந்து எழுந்துச்சு ரூமுக்கு தான் வராரு. ரூமுக்கு வந்து பார்த்தா இங்கே நீங்கள் நல்லா தூங்கிட்டுருக்கீங்க. அந்த மனுஷன் அப்படியே உங்களே பார்த்துட்டு, இது எல்லாத்துக்கும் நீ தாண்டி காரணம், நீ மட்டும்தான், உன்னால தான் இவ்வளோ நடக்குது, நீ மட்டும் அதை பண்ணாமல் இருந்தா இன்னைக்கு இதெல்லாம் நடந்திருக்குமா? என் நேகா இவ்வளோ கஷ்டப்படணும்னு அவசியமே இருந்திருக்காது. எல்லாத்துக்கும் நீ மட்டும் தாண்டி காரணம். எனக்கு உன்னை வெறுக்கிறதா காதலிக்கிறதா எதுவுமே தெரில. எதுக்குடி நீ வந்த? எதுக்கு எங்கள் லைஃப்பில் வந்த? உன்னால தான் எல்லாமே வந்துச்சு. நீ மட்டும் தாண்டி, நீ தான் என்னையும் என் பொண்ணையும் எங்கள் வாழ்க்கையை நீ தான் அழிக்கிற. உன்னை கொல்ல கூட என்னால் முடியலடி. நீ பண்ண அந்த தப்பை தெரிஞ்சுதுன்னு வச்சுக்கோயேன். ஆனால் போடி, உன்னை காதலிச்சிட்டேன். அதனால தான் என்னமோ தெரில, உன்னை பார்க்கும் போதெல்லாம் என் மனசு அப்படி வலிக்குதுடி. உன்னை துரோகியாக பார்க்கறதா, எதிரியாக பார்க்கறதா, இல்லை என் பொண்டாட்டியாக பார்க்கறதா எனக்கு ஒன்றுமே தெரில. ஏண்டி வாயன், ஏன் எங்கள் வாழ்க்கையில் வந்த? நீ வராமலே இருந்திருக்கலாம், நான் உன்னை பார்க்காமலே இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தேவங்க அப்படியே உங்கள் பக்கத்துலேயே உட்காந்துட்டு ஒரு விஷயத்தை யோசித்து பார்க்குறாரு. ஸோ கிட்டத்தட்ட ஃப்ளாஷ்பேக். ஸோ இப்போ நீங்கள் ஹை ஸ்கூல் படிச்சுட்ருக்கீங்க. ஸோ வழக்கம் போல் இன்றைக்கி உங்கள் ஸ்கூல் முடிஞ்சிருச்சு. ஸோ நீங்கள் அப்படியே அழகாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட அப்படியே உங்கள் ஸ்கூல் யூனிஃபார்மில் உங்கள் பேக் மாட்டிட்டு நீங்கள் ஸ்கூலை விட்டு வெளியே வரீங்க. ஸோ இங்கே செம்ம ரெயின் பெஞ்சிட்ருக்கு, லைக் மழை அழகாக பெஞ்சிட்ருக்கு. உங்களுக்கு ரெயின்னா ரொம்ப பிடிக்கும். நீங்கள் அப்படியே அந்த ரோட்லேயே அந்த மழையில் அழகாக நனைஞ்சிட்டு அப்படியே விளையாடிட்டுருக்கீங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட குரூப்பாக. ஸோ அதே டைம் இங்கே கரெக்டாக உங்கள் ஸ்கூல் பக்கத்தில் இருக்க காஃபி ஷாப்லேருந்து தேயாங்கும் தென் அவரோட டேடு 2 பேருமே அப்படியே ஏதோ ஒரு மீட்டிங் முடிச்சுட்டு வெளியே வராங்க போல். ஸோ இங்கே தேயாங்கோட அப்பா அப்படியே ஸ்ட்ரைட்டாக போய்ட்டு வேகமாக போய் அந்த கார்க்குள்ளே உட்காந்துட்டாரு. ஸோ இங்கே தேயாவுமே மழை வருதுன்னு சொல்லிட்டு அவரும் வேகமாக தான் நடந்து வந்திருப்பார். ஸோ அப்போ தான் சடனாக எதிர்க்க நீங்கள் அழகாக அந்த மழையில் விளையாடிட்டுருக்கிறத
அந்த மனுஷன் அப்படியே பார்த்துருப்பாரு. ஃபர்ஸ்ட் சைட்லேயே உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கும். ஸோ அப்படியே அந்த மழையில் நின்றுட்டே அந்த மனுஷன் அழகாக உங்களை ரசித்து பார்த்துருந்துருப்பாரு. அந்த மனுஷன் அப்படியே நின்று உங்களே தான் பார்த்துட்டு இருந்திருப்பாரு. ஸோ இங்கே தேங்கடாப்பா, டேய் பார்த்து போல உள்ள வாடா, மழையிலேயே நனைஞ்சிட்ருக்க, சீக்கிரம் கிளம்பணும், டைம் ஆகுது. இதோ வந்துட்டேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு தேவங்க அப்படியே உங்களே பார்த்துட்டு அந்த கார்க்குள்ளே ஏறி இருந்திருப்பாரு. ஸோ அந்த கார் உங்களை க்ராஸ் பண்ணி தான் போயிருக்கோம். நீங்கள் இங்கே அழகாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட அந்த மழையில் ஜாலியாக விளையாடிட்டு இருந்திருப்பீங்க. அந்த மனுஷனோட காரு அப்படியே உங்களை க்ராஸ் பண்ணி போகும்போது அவர் அப்படியே உங்களை ஒரு மாதிரி பார்த்துட்டே போயிருந்திருப்பார். ரொம்ப மெஸ்பரஸ் ஆகி அப்படியே ஒரு மாதிரி பார்த்துருந்துருப்பார், ஒரு லவ்வோடு உங்களை. ஸோ அதுக்கப்புறம் அந்த காருமே க்ராஸ் ஆகி போயிருந்துருக்கோம். ஸோ இப்போ ப்ரெசண்டில் தேவங்க இதெல்லாம் நினச்சி பார்த்துட்டு அப்படியே உங்கள் பக்கத்துலேயே உட்காண்ட்ருக்காரு. தாண்டி அன்றைக்கி தான் உன்னை ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தேன். ஏன்டா பார்த்தோன்றிருக்கு இப்போ. அன்றைக்கி மட்டும் நான் உன்னை பார்க்காம இருந்திருந்தேன்னா இன்றைக்கி இவ்வளோ நடந்திருக்காதுல்ல. இதுக்கப்புறம் என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரில. ஆனால் நேஹா, அவளுக்கு எதுவும் ஆகக்கூடாது. அவளுக்கு நான் எதுவும் ஆக விட மாட்டேன். உன்னாலையும் சரி அவனாலையும் சரி, அவளுக்கு எதுவும் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தேவங்க அப்படியே உங்கள் சைடில் வந்து படுத்துட்டாரு. ஸோ அந்த மனுஷன் பொறுமையாக அப்படியே உங்கள் பேக் சைடு தான் பார்த்துட்ருக்காரு. லைக் நீங்கள் வந்து அவர் பார்த்தா உங்கள் பேக் தான் தெரியும், நீங்கள் அந்த சைட் படுத்துருக்கீங்க. ஸோ அந்த மனுஷன் அப்படியே பொறுமையாக அவரோட ஹேண்ட் எடுத்து உங்கள் ஹிப்பில் வச்சுட்டு அப்படியே உங்களை நல்லா டைட்டாக ஹக் பண்ணுறாரு. ஆக்சுவலாக நீங்கள் நைட் ட்ரெஸ் தானே போட்டிருக்கீங்க. ஸோ அது மாதிரி சில்க் டோனில் தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு நல்லாவே தெரியும் யாரோ ஒருத்தவங்க டச் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு. பட் ஆனால் நீங்கள் தூக்கத்தில் இருக்கீங்க. ஸோ அதனால் எதுவும் கண்டுக்கல, நீங்கள் அமைதியாக தூங்கிட்டுருக்கீங்க. அந்த மனுஷனை உங்களை நல்லா டைட்டாக ஹக் பண்ணிட்டு தென் அவரோட இன்னொரு ஹேண்டில் உங்கள் தலையை அவர் ப்ளேஸ் பண்ணுறாரு. அப்படியே நீங்கள் அவர் கையில் படுத்துருக்கீங்க. அவர் அப்படியே உங்கள் ஹிப்பை டைட்டாக ஹக் பண்ணிட்டு குட் நைட் ரீ, அதனால் எந்த பிரச்சனையும் வராது, எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன், நீ நிம்மதியாக தூங்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷனும் அப்படியே லைட்டாக உங்களுக்கு ஃபோர்ஹெட்டில் ஒரு கிஸ் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் அவருமே தூங்கிட்டார் அமைதியாக. ஸோ இங்கே அப்படியே வேறு ஏதோ ஒரு பிளேஸில் லைக் ஒரு ஸ்ட்ரீட்டு, அந்த ஸ்ட்ரீட்டே பார்க்க ரொம்ப காலியாக இருக்குது. ஸோ பக்கத்தில் எந்த ஒரு வீட்லேயுமே யாருமே இல்லாத மாதிரி ஒரு அலோனான ஒரு பிளேஸ் மாதிரி இருக்குது. ரொம்ப இருட்டாகவும் லைக் 1-2 ஸ்ட்ரீட் லைட்ஸ் தான் எரியுது. ஸோ அந்த மாதிரி ஒரு பிளேஸில் யாரோ ஒரு ஆள் பார்க்கவே நல்லா மஸ்குலர் பாடி மாதிரி இருக்குது. லைக் ஷர்ட் வியர் பண்ணல, வெறும் பேண்ட் போட்டிருக்கான். தென் பிளாக் கலரில் ஒரு கேப்பு. ஸோ அங்கே அந்த ஆள் கையில் ஒரு கோடாரி மாதிரி ஏதோ ஒன்று வச்சுருக்கான். லைக் நைஃப் மாதிரி இருக்குது ஏதோ. அதை வச்சுட்டு அப்படியே அங்கே கீழே பார்த்தா ஒரு டெட் பாடி இருக்குது. ஆக்சுவலாக அது ஒரு பொண்ணு. ஸோ அந்த பொண்ணு ஆல்ரெடி செத்துட்டா போல். ஸோ அவன் அப்படியே அமைதியாக பக்கத்துலேயே ஒரு டூல் பாக்ஸ் மாதிரி இருக்குது, அதுக்கு மேலே அப்படியே உட்காந்துட்டு அப்படியே விசில் அடிச்சுட்டே அந்த பொண்ணோட பாடியை பீஸாக வெட்டிகிட்ருக்கான். லைக் ஏதோ ஒரு சாங்குமே பாடிட்டு அப்படியே பொறுமையாக அந்த பாடியை லைட்டாக பீஸாக தென் ஹேண்ட் தனியாக, நெக்கு அந்த மாதிரி தனித்தனியாக வெட்டி அப்படியே ஒரு பேக்கெட்டில் ஏதோ ஒரு கவரில் அப்படியே பேக் பண்ணிகிட்ருக்கான். ஸோ அவன் ஃபுல்லாக எல்லாத்தையுமே முடித்தோடனே அந்த பாடி அப்படியே பீஸாக இருக்கிறது எல்லாத்தையும் ஒரு பிளாஸ்டிக் பேக் மாதிரி இருக்குது. ஸோ அதுக்குள்ளே போட்டு அப்படியே அந்த பேக்கை கட்டிட்டு தென் அதை அங்கேருந்து எடுத்துக்கிட்டு பக்கத்தில் ஒரு டெலிஃபோன் பூத் மாதிரி இருக்குது. ஸோ அந்த பூத்தை பார்க்குறான். ஆக்சுவலாக அதுக்குள்ளே கேமரா இருக்கும் போல். ஸோ அவனோட கையில் ஏதோ சுற்றி மாதிரி வச்சுருக்கான். ஸோ அதை டக்குன்னு அந்த கேமராவை பார்த்து போடுவோம், அந்த கேமரா அப்படியே உடஞ்சிருச்சு. ஸோ அவன் லைட்டாக ஸ்மிக் பண்ணிட்டு அப்படியே அந்த பூத்துக்குள்ளே போயிட்டு அவன் கையில் கொண்டு வந்த அந்த பேக், அந்த டெட் பாடி இருக்க அந்த பேக்கை அப்படியே அந்த பூத்துக்குள்ளேயே வைக்கிறான். தென் அதுக்கப்புறமா அங்கே டெலிஃபோன் இருக்குது. ஸோ அந்த டெலிஃபோன் எடுத்துகிட்டு 100க்கு டயல் பண்ணுறான். லைக் போலீஸ் ஸ்டேஷனுக்கு டயல் பண்ணுறான். ஸோ இந்த பக்கம் போலீஸ் ஸ்டேஷனில் மின்னோட அசிஸ்டண்ட், இன்றைக்கி அவருக்கு தான் டியூட்டி போல். ஸோ அவர் தான் வந்து கால் பண்ணல, இந்த மாதிரி நைட் டைமில் கால் பண்ணுறாங்கன்னா ரொம்ப ப்ராப்ளமாக இருக்கும். ஸோ அதனால் டக்குன்னு வந்து எடுக்கிறாரு. ஹலோ யார் வேணும்? போலீஸ் ஸ்டேஷன், நான் இன்ஸ்பெக்டர் பேசுகிறேன், என்ன வேணும்? ஹலோ, யாராவது இருக்கீங்களா? ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ, பேசுங்க, கால் பண்ணியிருக்கீங்கல்ல. ஹலோ சார், மேடம், யாராவது பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே கேட்டுகிட்டே இருக்காரு.
அவ்வளோதான், அந்த கால் கட் ஆயிடுச்சு. அந்த விசில் சத்தத்தை கேட்டோடனே மென்னோட அசிஸ்டண்ட்டுக்கு இங்கே ஒன்றுமே புரியல. அவருக்கு அப்படியே தலையே சுற்றுது. அவர் அப்படியே அந்த கட்டான டெலிஃபோனையே தான் பார்த்துட்ருக்காரு.